மக்கள் என்ன நல்லா இருக்குடா. நான் உங்க ஆளி பேசுறேன். நம்மளுக்கு எங்க வந்திருக்கோம், நம்ம குத்தானூர்ல மாப்பிள்ளை விருந்து சாப்பாடு பார்க்க தான் வந்திருக்கோம். அந்த மாப்பிள்ளை சாப்பாடு என்னென்ன செய்யறாங்க, அதுக்கு என்னென்ன டிஷ் வைக்கிறாங்க, எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க மக்கள், நம்ம வீடியோக்குள்ள போவோம். மக்களே, சமையலுக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி அரிஞ்சு வந்து ஜாகிர் பாய் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்னென்ன டிஷ் செய்யறாங்க என்னன்னு நம்ம பார்ப்போம் மக்களே. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருந்துச்சு மக்களே. சரி நம்மளும் சமையல் கற்றுக்கணும், களத்தில் இறங்கியாச்சு. பார்த்தா வந்து கரண்டி வந்து நமக்கு மேலே பெருசாக இருந்துச்சு. சரி நம்மளும் கொஞ்ச நேரம் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வெங்காயம் நல்லா அந்த கோல்டு கலரில் அந்த பொன் முருவலாக அழகாக சக்கச்சேவைன்னு நல்லா வதங்கி வந்துட்டு மக்களே. மக்களே, ஒரு வழியாக சாப்பாடு வந்து நல்லபடியாக முடிஞ்சு. நெய் புலாவ் சோறு, சிக்கன் சம்மா, ஆனியன் பச்சடி, புளிப்பு பச்சடி வந்து ரெடி ஆகிட்டு சட்டி இப்போ வந்து உடைக்க போகிறாங்க. சட்டி எப்படி உடைக்கிறாங்க என்ன நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். ஹாய் மக்களே, வாங்க சாப்பாடு புலவு சோறு போட்டாச்சு. சம்மா ரெடி. கம்ம கம்மன் நெய் ஊற்றியாவது வாசனையாக இருக்கும் நெய் சோறு பட்டக்குள்ள. வந்து மாப்பிள்ளை சாப்பாடும்பாங்க. கூப்பிட்டானுள்ள 5 கறி சாப்பாடு வைக்காச்சு. வாங்க ருசியாக நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். தட்டக்குள்ள எப்படி இருக்கு வாசனை, வேற லெவலா தான் தெரியுது. ஸ்வீட்டு, புளிப்பு செடி, இது வந்து கோழி சம்மா. வாங்க மெயின் ஐட்டம் இதான், தாளிச்சா பாருங்க கம்ம கமான் இருக்கும். வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் மக்களை. வளைக்கும். இப்போ வந்து நம்ம ஆஜியாத்தூர் வந்திருக்கோம். நம்ம சுமார் ஒரு 200 பேத்துக்கு நம்ம சமைக்க வந்திருக்கோம். என்ன சாப்பாடுனா புலவு, கோழி சம்மா, தாளிச்சா, ஒரு புலவு, இனிப்பு பச்சடி, புளிப்பு பச்சடி இதெல்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ விருந்து வைக்க போகிறாங்க. ரெடி ஆகிட்டு எல்லாமே தயாராகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கபங்குது. இந்த வாசனை வர்றதுக்கும் அதுக்கும் பசியை தூக்குது. ஆனால் நீங்களும் வந்தீங்கன்னா சேர்ந்து சாப்பிடலாம் ருசி. வாங்க. ஆய் மக்கள், அஸ்ஸலாமு அலைக்கும்.